சங்கீதம் 112:7 என்ன சொல்லுகிறது? வாசிப்போமா? துர்ச்செய்தி கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இந்த வார்த்தையின்படி நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்க அதுதான் முக்கியம். கர்த்தாவே உமையே நம்பி இருக்கேன்னு சொல்வது பாடுவது இயல்புதான், ஈஸி தான். ஆனால் வாழ்க்கையில துர்ச்செய்தி கேட்கறதுனால் பயப்படான். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பயங்கரத்தின் செய்தியை கேட்கிறோம், யுத்தத்தின் சத்தத்தை கேட்கிறோம், பலவிதமான நோய்களை குறித்து. ஆனால் நம்முடைய மனதில் உண்மையாகவே கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற திட நம்பிக்கையான நம்பிக்கை அல்லது உறுதியான நம்பிக்கை நமக்குள் இருக்குதா? இது சிந்தித்து பார்ப்போம் அன்பர்களே. இந்த நாளிலும் கூட துர்ச்செய்தியான காரியங்கள் மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அந்த வார்த்தையின்படி நாம் நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் உறுதியாக வைப்போமானால் பூரண சமாதானத்தோடு நம்மை காத்து கொண்டு நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நன்மை பெற்றுக்கொள்ள நீங்கள் அவரை நோக்கி ஜெபிக்கணும், உதவியை நாடணும், நல்ல காரியங்களை செய்ய ஒரு நாள் தயக்கம் காட்டக்கூடாது. ஜாதி மதம் இனம் என்று பாராமல் மனுஷனாய் பார்க்கிற தெய்வம் இயேசு ஒருவரே. அவன் கீழ்ப்படிந்து வரும்போது அவனை தெய்வ மனுஷனாய் மாற்றி தன்னுடைய வல்லமையினால் அலங்கரித்து அவனை ஆசீர்வதித்து பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் அவர் ஒருவரே. அதனால இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில செழிக்க நன்மை உண்டாட தெய்வனை நோக்கி ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே திட நம்பிக்கையாக இருக்கட்டும். ஒரு நாளும் ஒருபோதும் பூமியில நடைபெறுகிற தீமைகளை கண்டு துவண்டு விடாதபடி துர்ச்செய்திகள் கேட்டு ஒரு நாளும் பயப்படாமல் கர்த்தருடைய நற்செய்தியை கேட்டு வளர அருள் புரியும். சத்துருவின் கிரிகளை அழித்தீரே, ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி. God bless you.